வெல்கம் டு என்என் ஃப்ரீசிங் வேர்ல்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டெய்லி ஒரு பார்சல் வந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம அப்படி என்ன ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னா A4 சைஸ் நேம் தாங்க. எப்போதும் நம்ம வந்து கிளாஸில் தான் ஆர்டர் போடுவோம். இந்த டைம் கிளாஸில் ஆர்டர் பண்ணலை. ஏன் அப்படின்னா டெலிவரி பண்ணுற நல்ல உள்ளங்கள் கம்பெனி மேலே மேலே வளரணும்னு சொல்லிட்டு ஃபுட்பால் விளாண்டு, த்ரோபால் விளாண்டு எல்லாமே விளாண்டு முடித்து கடைசியில் வந்துட்டு 1% கிராக்கு கூட இல்லாமல் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவிடா. அவங்க டெலிவரியை பார்த்து நான் வியக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து அவங்க டெலிவரி பண்ணுறப்பே வந்துட்டு கலகலான்னு சவுண்டு வரும். உள்ள கண்ணாடி பீஸ் உடஞ்சி கலகலான்னு சவுண்டு வரும். அந்த சவுண்டு இல்லாமல் சும்மா வாங்கினோன்னா நமக்கு வந்து போர் அடிக்கும்ல. கண்ணாடி கிளாஸ் உடஞ்சி அந்த சவுண்டோடு வாங்கினோன்னா கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கும்ல. அதனால் வந்துட்டு உடச்சே கொண்டு விடுவாங்க. உடனே டெலிவரி பசங்களாம் வந்துட்டு டெலிவரி பசங்களை தப்பாக பேசுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மியை கிளம்பிடாதீங்க. நான் எனக்கு நடந்தது தான் சொல்ல முடியும். நம்ம கம்பெனிக்கு வர பார்சலில் யாராவது நம்ம கம்பெனிக்கு ஆகாதவங்க பாம் வச்சு அனுப்பிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் அது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்து அட்டை தனியாக ப்ராடக்ட் தனியாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. சூப்பராக டெலிவரி பண்ணுவாங்க. வேற லெவலில் டெலிவரி பண்ணுவாங்க. வாங்குறப்பே அப்படி ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? ஹப்புக்கு ரிசீவ் ஆன பார்சல் எல்லாமே அவங்க அங்கேயே வச்சுருந்து டெலிவரிக்கு எடுத்துகிட்டும் போகாமல் கஸ்டமருக்கு கால் பண்ணி சொல்லாமல் அங்கேயே வச்சுருந்து 4 நாளுக்கு அப்புறம் அவங்களே ரிட்டன் போட்டாங்க. எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதான்னு பார்த்தேன். இந்த சர்க்கிளில் உள்ள எல்லா ஏரியாவுக்குமே அப்படி தான் நடந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கல்ல, நம்மளால் அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு கிளாஸில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைபரில் போட்டிருக்கோம். ஃபைபர் கிளாஸ் வர மாதிரி. ஸோ ஃப்ரேம் உண்மையிலே வேறு லெவல்னு தான் சொல்லணும். நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை விட சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறக்கே அவுட்லுக் வேறு மாதிரி இருந்துச்சு. பேக்கிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு பேக்கிங். எல்லா ஃபைலையும் பிரிண்ட் போட்டு ஆல்ரெடி வச்சுருந்தோம். அதோட எல்லாத்தையும் எடுத்து ஃபிட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மோசமான டெலிவரி நடந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலில் போடுற ஒரு வீடியோ நீங்கள் உடனே பார்க்கணுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, டாட்டா, பை பாய். see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.